முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ரொம்ப நேரமாகவே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகவே இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நிஜமாவே நீ என்ன அப்பாவா நினச்சினா நான் சொல்கிறத நம்பிக்கையோட கேளு. இப்போது இதுவரைக்கும் நடந்ததை நினச்சி நீ வருத்தப்பட்டு உடஞ்சதெல்லாம் போதும். இனிமே நடக்க போகிற நல்லதை பற்றி நான் சொல்கிறேன். அதை புரிஞ்சு நீ தைரியமாக மாறணும். எல்லா ஆபத்துகளிலிருந்தும் உன்னை காப்பாற்ற, எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் எதுக்காக இப்போ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? இதோ இப்போதே உனக்கு பக்க துணையாக பக்கபலமாக நான் இருந்து நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கொடுத்து உன் வாழ்க்கையை நீ விரும்பியது போலவே மாற்றி தரப்போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் சூழ்நிலைகள் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரப்போகுது. நீயும் முன்னேற்ற பாதையில் போக போகிற. செல்வ வளத்தை உனக்கு அள்ளி கொடுத்து உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க நான் வந்துட்டேன். இன்றைக்கே உனக்கான சரியான முடிவை நான் கொடுத்துட்றேன். கண்மூடித்தனமாக யாரையும் நம்பி அவங்க சொல்கிறத கேட்டு நடக்க வேண்டாம். ஏன்னா யார் என்ன சொன்னாலும் அதில் அவங்களுடைய சுயநல நோக்கம் இருக்கலாம். அவங்களுக்கு அது நல்லதாக இருக்குன்ற சிந்தனையும் இருக்கலாம். அதனால் உனக்கு எது சரியாக இருக்குன்னு யோசித்து செயல்படு. தேவையில்லாத விஷயங்களை மறுபடியும் மனசில் போட்டு குழம்பிக்கிட்டே இருக்காம ஒரு தெளிவான நல்ல முடிவை எடுத்து அந்த வழியிலேயே நீ போனீனா கண்டிப்பாக உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என் செல்லமே. எந்த விஷயத்தையும் மனசில் போட்டு கஷ்டப்படுத்திக்காதே. நான் நிச்சயம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். கூடிய சீக்கிரமே நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை தந்துடுறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ தனியாக இருப்பதாக நினச்சி கவலைப்படாதே. என் திட்டப்படி உன் வாழ்க்கையில் நிச்சயம் வளமையும் செழுமையும் வந்து சேரப்போகுது. இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் தப்பாக நடந்துருச்சுன்னு நீ நினைக்காத. இங்கே எதுவுமே தப்பாக நடக்கலை. இனிமே தான் உன் வாழ்க்கைக்கு சரியான சந்தோஷமான நல்ல விஷயங்களையே நான் நடத்த போகிறேன். உன்னுடைய கனவுகள் அனைத்தும் மிக விரைவாக நிறைவேறி நீ மகிழ்ச்சியோடு ஆடிப்பாடி கொண்டாட தயாராகு. வாழ்க்கைன்ற புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு பாடம் இருக்கலாம். அந்த பாதையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒரு அனுபவம் இருக்கலாம். நீ சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களிடமிருந்தும் புதுசான ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இரு. அப்போதுதான் பறவையிடமிருந்தும் தேனீக்களிடமிருந்தும் பறவைகளிடமிருந்தும் எறும்பிடமிருந்தும் பூவிடமிருந்தும் கூட நீ என்னென்ன பாடத்தை கற்றுக்க முடியுன்றதை உன்னால் புரிஞ்சிக்க முடியும். எறும்புகளிடமிருந்து ஒன்றா ஒத்துமையாக உனக்கான வேலைகளை செய்யணுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. தேனீக்களிடமிருந்து என்ன கிடைச்சாலும் அதை சேர்த்து வச்சு பயன்படுத்தணுன்றதை புரிஞ்சுக்கோ. பறவைகளிடமிருந்து மன தைரியத்தையும் எவ்வளவு உயரத்தில் வேணாலும் பறந்து வெற்றி காண முடியுன்ற உண்மையையும் புரிஞ்சுக்கோ. பூக்களிடமிருந்து அழகாக மலரக்கூடிய புன்னகையை நீ கற்றுக்கோ. உன் எண்ணத்தில் இருப்பதையெல்லாம் நானே உனக்கு செயலாக மாற்றி தர்றேன். நீ விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தாலே உன் வாழ்க்கையில் உன் வேண்டுதல்கள் யாவற்றையும் நிறைவேற்றி உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்று சேர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. கடன் பிரச்சனையும் நீங்கி நீ மகிழ்ச்சியான அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். உன் உடம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்கோ. நீ தேவையில்லாமல் கண்டதையும் போட்டு மனசில் கவலைப்பட்டு உன் உடம்ப ஆரோக்கியத்தை கெடுத்துக்க வேண்டாம். நீ நல்லா இருந்தாதான் உன் குடும்பத்தையும் குழந்தைகளையும் நல்லபடியாக வழிகாட்டி வாழ வைக்க முடியும். நீ கூட இருக்கிறதே அவங்களுக்கு மிகப்பெரிய வரமாகத்தானே இருக்கும். பூட்டுன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு சாவின்னு ஒன்று இருக்கிறது போல உன் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளுக்கும் நான் நிச்சயம் தீர்வு கொடுத்துட்றேன். எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் இது யதார்த்தமாக நடக்குதுன்னு நீ நினைக்காத. எல்லாத்தையும் பல காரண காரியங்களோட இந்த அப்பன் முருகன் நான் தான் நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையும் கூடிய சீக்கிரம் சரியாகி நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்வேன். உன் பிரச்சனைகளையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்பிக்கையோடு உன்னுடைய செயல்களில் ஈடுபடு. நிச்சயமாக உனக்கான வெற்றி மிகப்பெரிய அளவில் வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நீயும் நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ போகிற. வேலோடும் மயிலோடும் உன்னை பாதுகாத்து நிற்கும் இந்த அப்பன் முருகன் எல்லா திசைகளிலிருந்தும் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்க போகிறேன். உன் வாழ்க்கை இனிமே தான் களை கட்டப் போகுது. செல்வ வளத்தை உனக்கு கொடுத்து உன் பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன்.
அபரிமிதமான அற்புதமான செல்வச் செழிப்போட நீ சந்தோஷமாக வாழும் காலம் வந்துருச்சு என் செல்லமே. உன் உழைப்புக்கு ஏற்றாற் போல நல்ல வருமானம் கிடைச்சி நீ நிம்மதியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கு என்ன வேணும்னாலும் அதை நீ என்கிட்ட கேட்டீனா கண்டிப்பாக நான் உனக்கு அதை நடத்தி கொடுப்பேன். மற்றவங்களுக்கு நீ அன்பை கொடுக்கும்போது அது கண்டிப்பாக பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும். அன்புங்கிறது பலவீனம் அல்ல, அதுதான் மிகப்பெரிய பலம். அந்த அன்பை நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அது இன்னும் அவங்ககிட்டருந்து உனக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்குமே தவிர கூடுமே தவிர குறைஞ்சு போகாது. நீ மற்றவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அது எதுவாக இருந்தாலும் அதை நான் கண்டிப்பாக உனக்கு திரும்ப கிடைக்க செய்வேன். மங்களம் பொங்கும் மகிழ்ச்சியான பல நல்ல நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நான் உனக்காக நடத்தி கொடுக்க முடிவெடுத்துட்டேன். ஒரு அப்பாவாக நான் இருந்து உன் வாழ்க்கை துயரங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போகிறேன். இந்த உலகத்தில் நீ பிறக்கும்போது தனியாக தான் வந்த, திரும்பவும் தனியாக தான் போகிற. இடைப்பட்ட நாட்களையாவது கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் வீணாக்காம சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. உன்னை விட்டு யார் போனாலும் உன் கூடவே இருந்தாலும் உன் வாழ்க்கையில் வர்ற கஷ்ட நஷ்டங்களையும் வலியையும் வேதனையும் நீதானே அனுபவிக்க போகிறாய். அப்புறம் எதுக்காக அடுத்தவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்க? உன் அப்பன் முருகன் எப்போதும் உன் கூடவே இருப்பே. உனக்கு நல்லதை செய்வேன்றதை நீ மறந்துடாத. உனக்கு உற்ற துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். உன்னுடைய பல நாள் போராட்டங்கள் முடிவுக்கு வரப்போகுது. உன் வேண்டுதல்கள் யாவற்றையும் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேன். நீ எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டு மனசுடைஞ்சு அழுதுகிட்டு இருக்கியோ அந்த எல்லா பிரச்சனைகளும் தீரப்போகுது. உனக்கான சரியான முடிவை கொடுக்க நான் இருக்கும்போது கண்டிப்பாக உன் எதிர்காலமும் ஏற்ற மிகுந்ததாகவே இருக்கும் என் செல்லவே. இன்னைக்கே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்குறேன். நீ மனமுருகி என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்குறேன் என் செல்லமே. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து நீ நினைக்கிறதையெல்லாம் நல்லபடியாக உனக்கு சாதகமாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இனிமே மாறும். நானும் உன் கூடவே இருந்து உன்னை சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். உன்னுடைய முயற்சிகள் எதுவும் வீண் போகாமல் நிச்சயம் உனக்கு நல்லதை நடத்தி தருவேன். நீ அன்போடும் பொறுமையோடும் அமைதியோடும் இருந்தாலே உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தே தீரும். உன்னை சுற்றி இருக்க உறவுகள் எல்லாருமே கர்மாக்களின் விளைவாக உன்னை நோக்கி வந்தவர்கள்தான். நீ நல்லதை செஞ்சு நல்ல கர்மாக்களை சேர்த்து வச்சிருந்தீனா உனக்கு நல்ல உறவுகள் அமைந்திருப்பாங்க. கெட்டதை செஞ்சு தப்பு செஞ்சிருந்தீனா அவங்க உனக்கு கெட்ட உறவுகளாக இருந்து உன்னை கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் எந்த உறவு எப்படி இருந்தாலும் இந்த அப்பன் முருகன் நான் உன்னை கைவிட மாட்டேன். எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நான் உன் மேலே அன்பு செலுத்தி ஆதரவு கொடுத்து உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுத்துட்றேன். முடியாதுன்னு நீ ஒருபோதும் மூளையில் முடங்கி போகாதே. முடியும் வரைக்கும் போராடு. யாரும் நினச்சி பார்க்க முடியாத கற்பனைக்கு எட்டாத வெற்றியை நான் உனக்கு பெற்று தருவேன். நீ நினச்சது எல்லாமே நிச்சயம் நல்லபடியாக உனக்கு நடந்தே தீரும். நேரமும் காலமும் இப்போது உனக்கு சாதகமாக கூடி வரப்போகுது. இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டதுக்கான பலன்கள் உனக்கு கிடைக்கும். எல்லா வெற்றியையும் மகிழ்ச்சியோடு கொண்டாட தயாராகு. அன்பும் கருணையும் எந்த உள்ளத்தில் நிரம்பி வழிகிறதோ அந்த உள்ளத்தில் கூப்பிடாமலே நான் வந்து உட்காருவேன். அப்படிதான் உன் நல்ல மனசுக்குள்ள நான் வந்து குடியேறி நீ கேட்டதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் நேர்மறையான எண்ணங்களோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இரு. ஒருபோதும் நீ தோத்து போயிடுவ, உன்னால் முடியாதுன்ற எதிர்மறை சிந்தனைகள் உனக்கு வேண்டாம். உனக்கு எதுவும் நடக்காதுன்னு நீ உன்னை தாழ்வாக நினைக்காதே. உன்னுடைய திறமைகள் எல்லாமே சிறந்தது உயர்ந்ததுன்னு நினச்சிக்கோ. எல்லாமே என்னால் முடியுன்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் நானும் உன் கூடவே இருந்து உனக்கான விஷயங்களை சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் பயப்படாமல் துணிஞ்சு செயல்படு. எல்லாவற்றையும் நானே உனக்கு சாதகமாக முடிச்சு தர்றேன். சகிப்புத்தன்மையும் பொறுமையும் நம்பிக்கையும் கொண்ட உனக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவில் வெற்றியை தரப்போகிறேன். பொறுமைசாலிகள் ஒருபோதும் தோற்றதாக சரித்திரம் கிடையாது. பொறுமையோடு நீ செய்யும் எல்லா செயலிலும் நான் கண்டிப்பாக உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்துட்றேன் என் தங்கமே. நீ எடுத்து வைக்கிற முதல் அடி உனக்கானதாக இருக்கட்டும். மற்றதையெல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ அதிக சிரத்தையோடு செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும்
நான் உனக்கான அழகான வெற்றிகளை தந்தே தீருவேன். நீ எதிர்பார்த்த திருப்பம் நாளைக்கே உன் வாழ்க்கையில் வந்து சேரலாம். இன்னைக்கு அதற்கான திருப்பங்களையும் சந்தோஷங்களையும் நீ பார்க்க போற. இந்த நாள் உனக்கான மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல ஆரம்ப நாளாக இருக்கும். எல்லா விஷயங்களிலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நல்லதை தர இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஒரு கடினமான விஷயத்தை நீ செய்யும்போது உன்னால் எந்த அளவுக்கு அதை சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு முடிச்சிடு. அதுக்கப்புறம் முடிவை என்கிட்ட விட்டுடு. தேவையில்லாத விஷயங்களை நினச்சி நீ கஷ்டப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் வாழ வேண்டாம். உனக்கு சரியான சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல வேலையையும் திருமணத்தையும் புது வீடு கட்டும் யோகத்தையும் எல்லா வெற்றிகளையும் நானே உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். கடன் இல்லாத கஷ்டமில்லாத வாழ்க்கையும் உன் பிள்ளைகளின் முன்னேற்றத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் குழந்தை பேறு என அனைத்திலும் நான் உனக்கு சிறப்பானதை செஞ்சு தந்துடுறேன். நீ எப்போதும் மனசை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கோ. அபரிமிதமான செல்வ வளம் உன்னை தேடி வரப்போகுது. ஆரோக்கியமான சூழலும் மன அமைதியும் உனக்கு கிடைக்கும்படி இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொண்டு வந்து தந்துடுறேன். நீயாகவே நடந்து முடிஞ்ச விஷயத்தையும் உன்னை விட்டு போன விஷயங்களையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் வாழ்க்கைக்கான நல்ல தீர்மானங்களை எழுதி அதற்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன்னுடைய முயற்சிக்காகவே உன் கனவுகளையெல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து நான் கொடுக்க போகிறேன். நீ உற்சாகமாக இருந்தாலே, ஏதாவது ஒரு வேலையை விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலே உன்னுடைய பாதி பிரச்சனைகளும் சுமைகளும் குறைஞ்சு மறைஞ்சு போயிடும். அப்போது தான் உன் மனசு லேசாக இருக்கும், உன் புத்தி தெளிவாகும். எந்த வார்த்தையை பேசினாலும் கவனமாக பார்த்து யோசித்து பேசு. நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி உண்டாகும். விடாமுயற்சியோடு வாழும் உனக்காக அந்த வானத்தையே உன்வசமாக மாற்றி கொடுப்பேன் தங்கமே. உன் கோபத்தை கட்டுப்படுத்து. அமைதியாக பொறுமையாக இரு. எல்லா விஷயங்களையும் யோசித்து நல்ல முடிவாக எடு. உனக்கான ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி அதிர்ஷ்டத்தை உனக்காக நான் அள்ளி கொடுக்க போகிறேன். நேர்மையும் உண்மையும் உனக்கான நீண்டகால பலனை கொடுத்தே தீரும். அதே போல் மகிழ்ச்சியும் அதற்கான வெற்றியை உனக்கு கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கோ. பொறுமையும் விடாமுயற்சியும் கொண்டு வாழும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றியை தந்தே தீருவேன். நீ எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்தாலே உனக்கு தேவையான நீ தேடின அனைத்தையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். என்னை நம்பி நீ வாழும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நிச்சயமாக நீ கேட்டதை கேட்டபடியே உனக்கு கொடுத்துட்றேன். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய இலக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்யணும். உனக்கு துணையாக பாதுகாவலாக நான் இருந்து எல்லாவற்றிலும் வெற்றியை கொண்டு வந்து தந்துடுறேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னால் இந்த போர்க்களத்தில் நிற்க முடிஞ்சாலே நீ பாதி ஜெயிச்சதுக்கு அடையாளம்தான். அதனால் ஜெயிச்சவங்களை பார்த்து யோசிக்காதே. ஜெயிச்ச மனிதர்களும் ஒருபோதும் முயற்சியிலிருந்து பின்வாங்க வேண்டாம். வெள்ளம் அடிந்த பிறகு அந்த மரம் எப்படி முயந்திரிச்சு வருமோ அழகாக இருக்குமோ அதே போல் தான் நீயும் இருக்க. நாளுங்கிறது மழை புயல் வெள்ளம் வரும்போது இங்கிட்டு அங்கிட்டு புல் வளைஞ்சு கொடுக்குமே தவிர உடஞ்சி விழுகாது. ஆனால் மரம் பெரிய பெரிய புயல் காற்று அடித்தா உடஞ்சி விழுந்துடும். ஏன்னா அது நான் இப்படி தான் நிற்பேன்னு உறுதியாக நிற்கிது. ஆனால் புல்லும் நாணலும் அங்கும் இங்கும் வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரித்து காற்று கேட்டால் போல் ஆடி தன்னை தக்க வச்சுக்குது. இதே போல தான் நீயும் உனக்கான செயல்களில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போனீன்னா நீ நினச்சதை விட எல்லா விஷயங்களும் அழகாக சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு விஷயத்திலும் உன்னுடைய கனிவான அணுகுமுறை தான் மற்றவங்களை உன் பக்கம் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. உன்னோட பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னுடைய பொறுமை கண்டிப்பாக உனக்கு வெற்றியை பெற்று தரும். நீ எப்பொழுதுமே சிரிச்ச முகமும் சந்தோஷமாக இருக்கணும்.